Hello students, this is Madan Kumar in 12th Mathematics, Chapter 5, Analytical Geometry. Conic section, we already discussed conic section, equation of the conic, and first type circle and second one parabola we already discussed. Now today we will discuss ellipse. ஸோ எப்படி அந்த பேரபோலா சர்க்கிள் எலிப்ஸ் ஹைப்பர்போலாலாம் இந்த கோனிக் செக்ஷன்லேருந்து உருவாகுதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் சைடு கோனிக்கை வச்சுட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில், அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதாவது பிளேன் சொல்லுவாங்க. அந்த பிளேனை வந்து ஹாரிசான்டலாக நம்ம வெட்டும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, சர்க்கிள். அதே கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக கட் பண்ணும்போது ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து எலிப்ஸ் கிடைக்குது. அதுவே வந்து நீங்கள் வெட்டெக்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு பேரபோலா கிடைக்குது. ஸோ இது வந்து டயக்ராம் 5.41 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு 5.42ல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெர்டிகலாக ஸ்லைடிங் டவுனில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைப்பர்போலா கிடைக்குது. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கோனிக் தான் நம்ம சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த கோனிக் செக்ஷனில் எஸ்பி பை பிஎம் பேரபோலா இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம். எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ, தட் இ ஈக்குவல் டு 1, த கோனிக் பிகம் ஏ பேரபோலா. தட் இ வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் வேல்யூஸ் கிடச்சதுன்னா தட் இஸ் பிகம் ஏ எலிப்ஸ். கிரேட்டர் தென் 1னா த கோனிக் பிகம் ஏ ஹைப்பர்போலா அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து அடுத்த கொஸ்டின்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், சென்டர் அட் ஆரிஜன், மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற எலிப்ஸ் சென்டர் அட் ஆரிஜன் என்னென்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் x squared by a squared plus y squared by b squared equal to 1. ஆல்வேஸ் a greater than b. ஸோ எக்ஸில் டயக்ராம் வரும், 2 பாயிண்ட்ஸு ஏ டேஷ், அதான் வந்து வெட்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ டேஷ், அதுக்கப்புறமா வந்து 2 ஃபோக்கை S1 S2. இந்த டெக்ஸ்ட் புக் தே ஆர் யூஸிங் எஸ் டேஷ். நான் ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்க மாதிரி F1 F2க்கு பதிலாக இங்கே S1 S2ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எஸ் டேஷ் இல்லைனா S1 S2ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏஇ கம்மா 0 மைனஸ் ஏஇ கம்மா 0 அண்ட் பி டேஷ் ஆர் த மைனர் ஆக்சிஸ் 0 கம்மா பி 0 கம்மா மைனஸ் பி. அந்த பர்பண்டிகுலர் லைன், இந்த லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். Equation of the directrix x equal to minus a by e and x equal to plus a by e. and இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to ae, x equal to minus ae என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இதுதான் இந்த டைப்பு. ஸோ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தலாம். that is distance between a dash to a. Length of the minor axis distance between b dash, that is 2b. Then center at origin, vertices a of a comma 0 comma a dash minus a comma 0, foci S1 a comma 0 S2 minus a comma 0. x ல இருக்கு y point 0. Directrix x equal to plus or minus a by e. Equation of the latest rectum x equal to plus or minus ae. So ca dash equal to a, அதாவது இந்த லென்த்து இல்லைனா இந்த லென்த்து அது எவ்வளோனா ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த லென்த்து, ஸோ இந்த 2 லென்த்தும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஇ. ஸோ சிஏ ஈக்குவல் டு சிஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ கம்மா ஏஏ டேஷ் ஈக்குவல் டு 2a. அதே போல் சிஎஸ்1 ஈக்குவல் டு சிஎஸ்2 ஈக்குவல் டு ஏஇ. ஸோ அப்படி இல்லைன்னா S1 S2 ஈக்குவல் டு 2ae அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஒரு சம்மே இருக்குது, அது எப்படி 2b² a வந்ததுன்னு பார்க்கலாம். அதே போல் சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ டேஷ். சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் 2 வெர்டிசஸ் a அண்ட் a டேஷ். அதே போல் சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் 2 ஃபோக்கை S1 அண்ட் S2. ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்ட் எடுத்தால் சென்டர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் எலிப்ஸ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், சென்டர் அட் ஆரிஜன். ஈக்குவேஷன் x squared by b squared plus y squared by a squared equal to 1. ஸோ எதை வச்சு மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, ஸோ எந்த வேல்யூ எந்த ஆக்சிஸ் கீழே அதிகமான வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். x squared by a squared y squared by b squared, எது அதிகமான வேல்யூ அதுதான் ஏன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும், தட் இஸ் a squared. இப்போ y டினாமினேட்டர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ
This is major axis parallel along y axis. ஸோ என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம எக்ஸுக்கு பார்த்தோமோ இங்கே ஒய்க்கு பார்க்க போகிறோம். வெர்டிசஸ் 0, a 0, -a, ஃபோக்கை S1 0, ae, S2 -ae 0, -ae, and directrix y equal to a by e and y equal to -a by e. Equation of the lattice rectum y equal to ae and y equal to -ae. ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சேமு, சென்டரு, வெர்டிசஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதே தான். ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் நோட் சொல்லியிருக்கேன். இஃப் E tends to 0, ஸோ நம்ம ஈயோட வேல்யூ 0 to 1 சொல்கிறோம். E tends to 0வாக இருந்தால் இந்த எலிப்ஸ் என்னவாக மாறிடும் அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும். அப்போது E tends to 1ஆக மாறிச்சுன்னா இந்த எலிப்ஸ் என்னவாக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டீஜென்ரேட் இன்டு ஏ ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். ஸோ 0 to 1 தான் நம்மளுக்கு என்ன வரும்னா எலிப்ஸோட வேல்யூஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கிடைக்கும். இஃப் E tends to 0 the ellipse become a circle. if E tends to 1 the ellipse become a straight line. ஸோ 1 மார்க்ஸில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்டர் அதர் தென் ஆரிஜன் h, k இன்க்ளூட் ஆகும். x minus h the whole squared by a squared plus y minus k the whole squared by b squared equal to 1. Always a greater than b. Center h, k. ஸோ இதில் வந்து x பாயிண்டில் h ஆட் ஆகும், y பாயிண்டில் k ஆட் ஆகும். ஸோ சென்டர் முடிச்சாச்சு. அடுத்து வெர்டிசஸ் 2 வரும். வெர்டிசஸ் a dash a வந்து h plus a, k, a dash வந்து h minus a, k. ஃபோக்கை அதில் வந்து பார்த்திங்கன்னா h plus ae, k, h minus ae, k. Instead of using ae they are given c. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நீங்கள் ஏஇன்னு எழுதலாம். ஓல்டு புக்கில் இருக்கிற மாதிரியே லெட்டர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we can use instead of c use ae. ஸோ அடுத்தது இது வந்து ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருந்தால் என்னென்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் பாயிண்ட் எக்ஸ் பாயிண்ட்லாம் அப்படியே இருக்கும், ஒய் பாயிண்ட்டில் ஏ ஆட் ஆகிருக்கும், இல்லைனா சப்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தாச்சு. இந்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் +or-2, 0 ஃபோக்கை +or-3, 0 வெர்டிசஸ். ஸோ எக்ஸ் பாயிண்ட் இருக்குது, ஒய் பாயிண்ட் இல்லை. ஸோ 3, 0 -3, 0 2, 0 -2, 0 ஃபோக்கை வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கை மார்க் பண்ணிட்டோம். சென்டர் என்னன்னு பார்க்கணும். சென்டர் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் S1 அண்ட் S2 இல்லைனா மிட் பாயிண்ட் ஆஃப் A dash. பார்த்தீங்கன்னா -3 + 3/2, 0 + 0/2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். C வந்து 0, 0ன்னு வருது. ஸோ சென்டர் அட் ஆரிஜன் தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்திருக்கு, மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஏ தெரிஞ்சிச்சு, ஏன்னா A ± a, 0ன்னு ஏ வந்து வெர்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க +or-3, 0. அப்போ A = 3 அது கிளியராக தெரியுது. அதே போல் ஃபோக்கை வந்து +or-2, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A = 2. ஸோ ஏஏ தான் இந்த புக்கில் வந்து இந்த நியூ புக்கில் சின்னு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏஇன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா b² = a² - c² கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் c யூஸிங் a² e². ஸோ c இஸ் ae, c is equal to aன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. b² = a² - a² e², b² = a² 3², a² e² வந்து 2² 4, 9 - 4 ஆன்சர் 5. ஸோ b² வந்து 5, a² வந்து 9. ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ்? x² / a² + y² / b² = 1. x² / 9 + y² / 5 = 1 is the required equation of the ellipse. நெக்ஸ்ட்டு இப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் டு த எலிப்ஸு மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. x² / a² + y² / b² = 1. எலிப்ஸை வரைஞ்சிக்கோங்க. A இல்லை மார்க் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட S1 S2 வரைஞ்சிக்கோங்க. S1 வந்து ae, 0, S2 வந்து -ae, 0. இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா S1ல் ae வரும், அந்த ae தான் ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். S2ல் வந்து -ae வரும், தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த latest rectum, that is also a equation of the latest rectum. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா x² / a² + y² / b² = 1. ஸோ x = aeன்ற பாயிண்ட் எலிப்ஸில் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் பிகம் a² e² / a². a² will be cancel out.
இ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. ஸோ அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இ ஸ்கொயர்ட் அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட் என்ன ஃபார்முலான்றதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட் இஸ் த ஃபார்முலே. பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்ட். ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அதான் 2 ஆரோ போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து 1 மைனஸ் இ ஸ்கொயர் வேல்யூ இந்த வேல்யூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் தென் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ பி ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். எல் டேஷ் பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ that is equal to 2b squared by a. அது எப்படி சார் 2 b squared by a வருதுன்னா லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டம் ஏன் 2b squared by வருது, அந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த பாயிண்ட் என்ன எல், வாட் இஸ் எல், எக்ஸில் ஏஇ ஒயில் வந்து பி ஸ்கொயர்ட் பை ஏ. ஸோ ஏஇ கமா பி ஸ்கொயர்ட் பை ஏ. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எல்எஸ் ஏஇ மைனஸ் ஏஇ 0 மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஏ தட் இஸ் மைனஸ் 2b ஸ்கொயர்ட் பை ஏ. ஸ்கொயர் பண்ணும்போது 4b பவர் 4 பை ஏ ஸ்கொயர்னு வரும். அது ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா 2b ஸ்கொயர் பை ஏன்னு வந்துடும். அதுதான் இந்த நோட்டில் நான் சொல்லியிருக்கேன். 1 மார்க்கில் இதை கேட்கலாம். எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டர் செக்டம் எல் ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ எல்இ ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எல் டேஷ் வி ஹேவ் 2b ஸ்கொயர் பை ஏ. அதே போல் L1 டேஷ் அது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 2b ஸ்கொயர் பை ஏ தான் வரும். ஸோ இதை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டம் 2b ஸ்கொயர்ட் பை ஏன்ற வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சம். இப்போ நியூ பிடிஎஃப்பில் கொஸ்டின் நம்பர் மாறி இருக்குது, அதனால நான் எழுதலை. அது என்ன கொஸ்டின் நம்பர்ன்றதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ தியரம் 5.5. ஸோ வாட் இஸ் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி? Focal property of an ellipse. Proof. Major axis x axis வச்சு diagram வச்சுக்கோங்க. P is any point on the ellipse எடுத்துக்கோங்க. ஸோ 2 directories M and M dash, 2 focus S and S dash நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட கோனிக் செக்ஷன் பிரகாரம் SB by PM S dash P by PM dash equal to E. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. SP ஈக்குவல் டு EPM ஈக்குவேஷன் 1, S dash P ஈக்குவல் டு EPM dash ஈக்குவேஷன் 2. ஆடிங் 1 and 2 we have SP plus S dash P. Taking E common, PM plus PM dash. PM plus PM dash is nothing but MM dash. ஸோ Pன்ற பாயிண்ட் தான் அதை பிரிச்சிருக்கு MM dash. ஸோ we can add PM dash plus PM is equal to MM dash. ஸோ what is MM dash? Distance between two directories x equal to a by e and x equal to minus a by e. What is distance between two directories? 2a by e. So e will be cancelled out. Sp plus s dash p equal to 2a. That is length of the major axis. So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா the sum of the focal distance of any point on the ellipse is equal to the length of the major axis. Focal distance to the any point is equal to the length of the major axis 2a. Hence proved. Then come to exercise 5.2. First Roman letter given S1 3,0, S2 minus 3,0, E equal to 1 by 2. Center is the midpoint of S dash. நீங்கள் S1 S2ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் போடும்போது கிளியராக தெரியுது A,0 மைனஸ் A,0. அப்போ வந்து மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். சென்டர் அதர் தன் ஆரிஜினாக செக் பண்ணுறோம். இல்லை மைனஸ் 3,0 ப்ளஸ் 3,0 by 2. ஸோ 0,0 ஆட் பண்ணிங்கன்னா 0 + 0 by 2 மைனஸ் 3 + 3 0 by 2 0. ஸோ சென்டர் இஸ் 0,0. நெக்ஸ்ட்டு கிளியராக மேஜர் ஆக்சிஸ் தெரிஞ்சிச்சு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணோன்னா அப்போ அது ஈக்குவேஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ CS1 ஆர் CS2 ஈக்குவல் டு AE. ஸோ 0,0க்கும் 3,0க்கும் டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா 3 தான் கிடைக்கும். இன்னொரு ஷார்ட் ஃபார்மு 3 வேல்யூ வந்து 0வாக இருந்து ஒரு வேல்யூ வந்து நம்பர் இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். பட் அந்த நம்பர் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான் போகணும். எதுக்காக அப்படின்னா சப்போஸ் 0 minus 0 the whole squared 0 minus of minus 3 plus 3 மாறிடும். அதனால் 3 squared 9 square root of 9 become 3 தான் கிடைக்கும். அதனால் ஸோ நெகட்டிவில் பாயிண்ட் இருந்தாலும் சரி பாசிட்டிவில் பாயிண்ட் இருந்தாலும் சரி ஆரிஜன் வித் 0,3 ஆர் 3,0 ஆரிஜன் வித் 0, -3 ஆர் 0, +3 என்ன பாயிண்ட்னா +3 தான் ஆன்சராக வரும்.
ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய சம்மில் நீங்கள் அதை ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. CS1 ஈக்குவல் டு ரொம்ப நாளாக கால்குலேஷன் போட வேணாம், அந்த பாயிண்ட் அப்படியே டக்குன்னு எழுதினா மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்லேயே நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் போடும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் எடுக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ CS1 ஈக்குவல் டு AE ஈக்குவல் டு 3, then they are given E ஈக்குவல் டு 1/2, cross multiply that 2, then A ஈக்குவல் டு 6. ஸோ A தெரிஞ்சது, then B squared ஈக்குவல் டு A squared into 1 minus E squared, B squared ஈக்குவல் டு A squared 36, 1 minus 1/2 whole square, that is 1/4, 36 into 1 minus 1/4, 3/4, 4 divided by 36 we will get 4, 36 வச்சு டிவைட் பண்ணோன்னா 9 கிடைக்கும். B squared ஈக்குவல் டு 27, B squared ஈக்குவல் டு 27, நாட் B. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டென்ஷனில் சம் போடும்போது B ஸ்கொயர் திருப்பி ஒரு ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக இங்கே ஸ்கொயர் வருதுன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். ஈக்குவேஷன் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ A ஸ்கொயர் எக்ஸ் டினாமினேட்டரில் கொண்டு வந்துருங்க. B ஸ்கொயர் ஒய் டினாமினேட்டர், x ஸ்கொயர் பை A ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை B ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, x ஸ்கொயர் பை A ஸ்கொயர் 36, y ஸ்கொயர் பை B ஸ்கொயர் 27 ஈக்குவல் டு 1 is the required equation of the ellipse. Then second one, S1 0,4, S2 0,-4. Find the end of the major axis. End of the major axis vertices கொடுத்துருக்காங்க 0,5, 0,-5. பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் இல்லை, ஒய் பாயிண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு தெரியுது மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஏ டேஷிங் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 0 + 0/2 0, -5 + 5/2 is also 0. Center at origin. So center at origin major axis x y axis. Then CA கண்டுபிடிக்கலாம். CS ஈக்குவல் டு AE 0,0, 0,4. ஆன்சர் இஸ் 4. AE ஈக்குவல் டு 4. அதே போல் அடுத்தது AE தெரிஞ்சால் A கண்டுபிடிக்கணும். ஏவும் நம்மளுக்கு தெரியும். ஏ வந்து எவ்வளோனா 0,5 கொடுத்துருக்காங்க, 0,-5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து 5. ஏவும் ஏயும் தெரிஞ்சதுன்னா B ஸ்கொயர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் into 1 minus E ஸ்கொயர், மல்டிப்ளை A ஸ்கொயர் இன்சைட், B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் minus A ஸ்கொயர் E ஸ்கொயர். So 5 squared minus 4 squared. A squared E squared is nothing but AE the whole square. So 4. So 25 minus 16. 25 minus 16, 9. Equation of the ellipse என்னன்னா x squared by B squared ஏன்னா major axis y axis. Then y squared by A squared equal to 1. Greater value தான் A வா எடுத்துக்கணும். So x squared by 9 plus y squared by 25 equal to 1 is the required equation of the ellipse. Then third Roman letter, major axis x axis. E equal to 3/5. Length of the lattice rectum 8 units. Length of the lattice rectum 2B squared by A equal to 8. Cancel 38 with 4. We have B squared equal to 4A. Mark this as equation 1. Replace B squared by A square into 1 minus E squared. What is E squared? 3/5. E value 3/5. E squared value 9/25. A squared 4A. or A cancel பண்ணலாம். A into 25 minus 9/25, that is 16/25. So 16 cancelled with 4, we have 4/25. A into 4/25 equal to 1. Then taking reciprocal, cross multiply பண்ணி not reciprocal, cross multiply பண்ணிங்கன்னா A equal to 25/4 வந்துடும். Then substitute 1 in first equation. B squared equal to 4A. 4 into 25/4. 4 will be cancelled out, then B squared equal to 25. Major axis x axis, therefore x squared by A squared plus y squared by B squared is the equation of the ellipse. Substitute x value as not x value, substitute A squared equal to 25 squared, 625/4 squared, that is 625/16. B squared 25. Taking reciprocal, we will get the 16 மேலே வந்துடும் அவ்வளோதான். So 16x squared by 625 plus y squared by 25 equal to 1 is the required equation of the ellipse. Fourth sum, major axis y axis. Distance between two foci 4√2, that is 2AE equal to 4√2. Cancel 2/4. So then we have AE equal to 2√2. Length of the lattice rectum 4 units. 2B squared by A equal to 4. 2 cancel பண்ணிங்கன்னா B squared equal to 2A. What is B squared? Last sum method தான். B squared equal to A squared into 1 minus E squared. This time there is no E value are given, so multiply A squared inside, then A squared minus A squared E squared equal to 2A. So A squared E squared, that is AE the whole square. What is AE? 2√2. So 2 squared, 4√2 squared, 2, 4 into 2, 8. That 2A comes to left hand side. The equation in quadratic will be form A squared minus 2A minus 8. A minus 4, A plus 2 equal to 0 are the
factors நம்ம பிரிச்சிருக்கோம். then a equal to 4 or a equal to -2, a equal to -2 not acceptable. So a equal to 4 substitute in first equation, b squared equal to 4 into 2 into 4 ஏன்னா 2a இருந்தது, நான் 4 into 2 எழுதியிருக்கேன். b squared equal to 8. ஸோ b squared 8, a squared என்னன்னு பார்க்கலாம். a squared வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆல்ரெடி ஏவோட வேல்யூ 4 கிடச்சிருக்கு, அதனால் இங்கே 16 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட், ஏன்னா இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். தென் ஃபிஃப்த்தில் இருக்கிறது என்னென்னா ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கோனிக்குன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பேரபோலா சம்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 அந்த டைப்பில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இதோட சென்டர், ஈக்குவேஷன், ஃபோக்கை, டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ்லாம் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் கோனிக் இஸ் அன் எலிப்ஸ். மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 25 எங்கே வந்திருக்குன்னா எக்ஸுக்கு டினாமினேட்டராக வந்திருக்கு. ஸோ மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஏ ஸ்கொயர் 25, ஏ ஈக்குவல் டு 5, பி ஸ்கொயர் 9, பி ஈக்குவல் டு 3. தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் இ ஃபார் டு கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ 25 minus 9 by 25 that is 16 by 25. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 by 5. ஏஇ a வேல்யூ வந்து 5, e வேல்யூ 4 by 5, then ae become 4. a by e 5 divided by 4 by 5 that is become 25 by 4. then come to the given question. center இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்துலேயே ஒய் பக்கத்துலேயே அந்த வேல்யூ ப்ளஸ் மைனஸில் ஃபார் தட் எக்ஸ் மைனஸ் 4 the whole squared by 2, y minus 3 the whole squared by 9 அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் 0 தான் சென்டர். ஸோ h,k 0, சென்டர் வந்து 0,0. ஃபோக்கை S1 a, ஏன்னா வந்து இது வந்து center at origin major axis parallel to x axis. So S1 a, 0, S2 minus a, 0, a வந்து 4. இப்போ S1 4,0, S2 minus 4,0. then vertices a, 0, a dash வந்து minus a, 0, 5,0 தான், 5 தான் a. ஸோ 5,0 minus 5,0. ஸோ இது 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த சம்மை. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் x equal to plus or minus a by e, x equal to plus or minus 25 by 4. இது வந்து சென்டர் டு ஆரிஜின்றதால நம்ம டேரெக்டாக எழுதுகிறோம். சப்போஸ் இதுவே சென்டர் அதர் தென் ஆரிஜினாக இருந்ததுன்னா எக்ஸ் இருந்தால் அதோட ஹெச் வேல்யூ ஆட் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸ் இருந்தால் அதோட கே வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் எக்ஸ் இருக்கிறதுலாம் ஒய்யாக மாறிடும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ vertices 5,0 minus 5,0, foci 4,0 minus 4,0, center and directrix minus 25 by 4 plus 25 by 4. note, suppose இந்த கொஸ்டினில் ஈக்குவேஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டாங்கன்னா x equal to plus or minus ae, that is x equal to plus or minus 4. in the book they are using ae by c, அதனால் நீங்கள் ஏஇன்னு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. x equal to plus or minus ae, that is plus or minus 4. length of the latest rectum 2b squared by a, 2 into b squared 3 squared 9, 2 9s are 18 divided by a வந்து 5. ஸோ இது கேட்கல, இதுவும் கேட்கலாம். இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் வரும்போது இந்த பாயிண்ட்ஸும் நம்மளை கேட்கலாம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் செகண்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 10 ஈக்குவல் டு 1. பார்க்கும்போதே தெரியுது சென்டர் இல்லை, h,k கிடையாது, அதனால் 0,0 தான். எதுவுமே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு, ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்டு எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பிக்கா 10 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டில் இருக்குது. த கோனிக் இஸ் அன் எலிப்ஸ், மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், a squared root 10 a equal to a squared 10 a equal to root 10, b squared 3 b equal to root 3, e is equal to 10 minus 3 by 10, that is root 7 by root 10. ae root 10 into root 10 by root 7 by root 10, answer root 7. a by e root 10 divided by root 7 by root 10, reciprocal ஆச்சுன்னா root 10 into root 10 10 by 7 வந்துடும். ஸோ அடுத்து நம்ம சென்டர் பார்த்திங்கன்னா h,k வந்து 0,0 தான். இங்கே வந்து ஒயில் இருக்கிறதால x 0. ஸோ 0,√7 0, minus root 7 4k s1 and s2, 0,√10 0, minus root 10 வந்து vertices a dash. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் y equal to plus or minus 10 by root 7 a by e. தென் அந்த டயக்ராம் நம்ம இங்கே பார்க்குறோம். s1 s2 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 8th சம்மு, 8th வந்து 5th சம்.
18x squared plus 12y squared minus 144x plus 48y plus 120 equal to 0. x squared x ஒன்றா வச்சுக்கோங்க, y squared y ஒன்றா வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 18 144 18 காமன் எடுங்க, x squared minus 8x வரும். 12 48 12 காமன் எடுங்க, y squared plus 4y வரும். மேக்கிங் கம்ப்ளீட் இந்த ஸ்கொயர் இல்லை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ x minus 4 the whole square minus 16, 12 into y plus 2 the whole square minus 4. Next step, multiply that 18. So 18 into x minus 4 the whole square, 18 into 16 288, then 12 into y plus 2 the whole square, 12 into 4 48. இந்த கான்ஸ்டன்ட்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 216 வருது. நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு 1 வரணும், அப்போ தான் எலிப்ஸோட ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். 18 by 216 12, 12 by 216 become 18, 216 by 216 equal to 1. இது பார்த்தீங்கன்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to 1. எது வந்து a ஸ்கொயர்னா 18 தான் a ஸ்கொயர், அதனால் y ஸ்கொயர் கீழே இருக்கிறது நம்ம a ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ x minus h the whole squared by b squared plus y minus k the whole squared by a squared. Clearly this conic is an ellipse. h comma k, h minus 4 minus h equal to 4, ஆனால் minus k plus 2, அப்போ k equal to minus 2. கேர்ஃபுல்லாக எழுதணும் அதை. a squared 18, a equal to 3 root 2, b squared 12, b equal to 2 root 3. Major axis parallel to y axis, e equal to a squared minus b squared by a squared. Then we have 1 by root 3 is e. Then finding ae, 3 root 2 into root 3, root 3 into root 3 into root 2, that is become root 3 into root 2 root 6. a by e, 3 root 2 divided by 1 by root 3, 3 root 3 into root 2, that is 3 root 6. Center h comma k 4 comma minus 2. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து parallel to y axis. அப்போ ஸோ y பாயிண்ட்லலாம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும் கேவை. h comma ae plus k s1, அப்போ 4 comma root 6 minus 2 s2, h comma minus ae plus k, that is 4 comma minus root 6 minus 2. Vertices a h comma a plus k 4 comma 3 root 2 minus 2, a dash h comma minus a plus k, a dash 4 comma minus 3 root 2 minus 2. ஸோ வெர்டிசஸ் முடிஞ்சது, ஃபோக்கை முடிஞ்சது, சென்டர் சொல்லிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து இது வந்து மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் ஒய்யோட வேல்யூஸு என்ன வரும்னா கே ஆடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் கே, அப்போது ப்ளஸ் ஏ பை இ ப்ளஸ் கே. ஏ பை இ வந்து 3 root 6, கேவோட வேல்யூ minus 2. அதே போல் ஏ பை மைனஸ் ஏ பை இனா minus 3 root 6, கேவோட வேல்யூ minus 2. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஏ டேஷ் S1 S2 சென்டரு. ஃபஸ்ட்டு 0,0 வரைஞ்சிருங்க, 2 கோடு போட்டுருங்க, XY எழுதிருங்க. ஸோ 0,0லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா 4 எக்ஸில் 4 ஒயில் 2, எக்ஸில் 4 ஒயில் 2, அதான் நியூ சென்டர்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 4 தள்ளி வந்தது. ஸோ 4 இந்த பாயிண்ட்டு அண்ட் ஒயில் வந்து -2. அப்போ இதுதான் வந்து என்னென்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் XY. இப்போ இதில் தான் நீங்கள் ஏ டேஷ் S1 S2 அப்புறம் y ஈக்குவல் டு ஏ பை இ மைனஸ் ஏ பை இ ப்ளஸ் கே மைனஸ் ஏ பை இ மைனஸ் கே, அந்த பாயிண்டெல்லாம் நம்ம மைனஸ் ஏபிஇ ப்ளஸ் கே ப்ளஸ் ஏ பை இ ப்ளஸ் கே நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஆக்சுவலி இந்த சம் வந்து என்னென்னா பாதி சம் அவங்களே வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர்லாம் பண்ணி ரெடியாக கொடுத்துட்டாங்க. பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு எலிப்ஸ். ஸோ என்ன ஃபார்மில் இருக்குது, எக்ஸ் மைனஸ் எஸ் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் நாட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஏன்னா 225 வந்து ஸ்மாலர், 289 தான் greater value. So x minus 3 the whole square divided by 225 plus y minus 4 the whole square divided by 289 equal to 1. This conic is an ellipse. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால ரெண்டுமே ஹெச்சும் கேவும் ப்ளஸ் தான் வரும். பிகாஸ் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ மைனஸ் ஹெச் பிளேஸில் 3 இருக்குது, y மைனஸ் கே பிளேஸில் 4 இருக்குது. a ஸ்கொயர் 289, a ஈக்குவல் டு 17, b ஸ்கொயர் 225, b ஈக்குவல் டு 15, e ஈக்குவல் டு 8/17 கிடைக்குது. தென் ஏஇ 17 into 8/17 8, a by e 17 divided by 8/17 289/8. So center other than origin, so h comma k 3,4 S1 h plus ae plus k 3 plus 3,12 h comma minus ae plus k, that is -4. Vertices h comma a plus k 3,2, a dash h comma minus a plus k, that is 3 comma minus 13. Directrix y equal to plus or minus a by e plus k. அப்போது 289 + 4 - 289 + 4 சிம்பிளை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். ஸோ டயக்ராம் வந்து ஆக்சுவலி கேட்கல. ஸோ சில ப்ரீவியஸ் இயர் புக்கிலலாம்
ஒரு 5 பாயிண்ட் கேட்டு, அதாவது சென்டர், ஃபோக்கை, வெட்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் சொல்லிட்டு ட்ரா த டயக்ராம் சொல்லுவாங்க. பட் இந்த புக்கில் இல்லை, நானாக தான் அந்த சம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டு சம்மு. இந்த சம்முக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டயக்ராமை. இதுவும் வந்து மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 8th செகண்ட் சம் given x plus 1 whole squared by 100 plus y minus 2 the whole squared by 64 equal to 1. Compare with x minus h the whole squared by 100 is greater. So a squared plus y minus k the whole squared by b squared equal to 1. மைனஸில் வந்திருக்கு minus h equal to 1, then h equal to minus 1, minus k equal to minus 2, then k equal to 2. a squared 100, a equal to 10, b squared வந்து 64, b equal to 8. e ஓட வேல்யூ 3/5 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். Major axis parallel to x axis. AE 10 into 6/10 answer 6. A by E 10/6/10 answer 100/6. Center minus 1,2. Foci S1 H plus AE ஏன்னா x பாயிண்ட் இந்த இடத்துல கம்மா போட்டுக்கணும் நீங்கள். இந்த இடத்துல கம்மா வரும். H plus AE plus K. H plus AE comma K, that is S1 5,2 and S2 H minus AE comma K, that is equal to S2 minus 7,2. வெட்டிசஸ் h plus a comma k. ஏன்னா வந்து இது x ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், அதனால் h ஆட் ஆகும் x பாயிண்ட் எல்லாத்துலேயும், y பாயிண்ட்லனா k ஆட் ஆகும். ஸோ a வந்து 9,2, a dash வந்து minus 11,2. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். ஸோ x equal to a by e plus h and x equal to minus a by e plus h, that is 47/3 minus 53/3. டயக்ராம் நீங்கள் வந்து எல்லா சம்முமே வரைஞ்சி பார்த்துக்கோங்க. போர்டு எக்ஸாமில் திடீர்னு டயக்ராம் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ 1 or 2 சம்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். வேலை சம் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸில் வரும், ஹாரிசாண்டலாக வரும், எலிப்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் கொடுத்துட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி இது மாதிரி சம்ஸு கேட்குறது ரேர் தான், பட் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 2a = 36.18, அதே போல் 2b = 9.12. ஏபி கண்டுபிடிச்சிருங்க. தென் ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈயோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.97 கிடச்சிருக்கு. ஸோ இது ரேர் கொஸ்டின்ஸ் தான், பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.